இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். தலையில இருக்கிறவா சொல்லிடுறேன். சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். உயிருக்கு ஆபத்துனா யார வேணாலும் காட்டி கொடுக்கலாம் பாஸ். சொல்லு, யார் சொல்லி இதை பண்ண? எங்களுக்கு அன்னைக்கு உங்க வண்டியில அனுப்புற பிளானே இல்ல. அன்னைக்கு நாங்க வேற பிளான் வச்சிருந்தோம். ஒரு பொண்ணு தான் எங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லி ரெகுலரா அந்த வண்டியில அனுப்ப சொன்னான். நம்பிக்கையான வண்டின்னு சொல்லி உங்க வண்டியில அனுப்ப சொன்னான். அவ பேரு தெரியாது. அவ முகம் ஞாபகம் இருக்கா? இவளா? இல்ல. இவளா? சொல்லு. இல்ல. வேற யாரா? இவங்க ரெண்டு பேருமே இல்ல பாஸ். வேற ஒரு பொண்ணு. வேற ஒரு பொண்ணா? அவ போன் நம்பர் இருக்கா? இல்ல பாஸ். எதுவுமே போன்ல டீல் பண்ண கூடாது, எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம்னு சொல்லிட்டா பாஸ். அவளை பத்தின எந்த டீட்டெயிலும் எனக்கு தெரியாது. நாங்களும் பணத்துக்காக பண்ணிட்டோம். யோ எல்லாரும் இப்படிங்க. ஏய் சார், என்ன நீங்க சந்தேகப்பட்டீங்க? நான் தான் கடத்தினேன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ உங்க போனுக்கு நான் எல்லா எவிடன்ஸையும் அனுப்பியிருக்கேன். அக்யூஸ்டையும் புடிச்சு கொடுத்துருக்கேன். என் மேல சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, அதுக்கு என்ன பதில் இப்போ? சார், நீங்க ஓட்டிட்டு வந்த வண்டியில தான் சரக்கு இருந்துச்சு. அப்ப நான் யாரை சந்தேகப்படுறது? அவ்வளவு தூரம் சொன்னேன். என் அண்ணன் வந்து சொன்னாலும் உங்களை எப்படி நம்புறது? அப்போ இதை நான் கண்டுபிடிக்கலன்னா நான் தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிருப்பீங்க. போலீஸ்னா யார் மேல வேணாலும் என்ன வேணாலும் பழி போடலாம், யார வேணா அரெஸ்ட் பண்ணலாம். அவங்களே தான் நிரபராதின்னு நிரூபிச்சுக்கணும். அதுக்காக நீங்க எந்த வேலையும் பண்ண மாட்டீங்க, அப்படித்தானே? தெரியும் சார். இவனை மாதிரி ஆளுங்களோட கூட்டு பிசினஸ் பண்றவங்க தானே நீங்க, அதனால விட்டுருப்பீங்க. சார், இப்ப இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா தப்பிக்க விடுற வேலை எல்லாம் இங்க ஆகாது. இவனுக்கு எதிரான எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. கோர்ட்டுக்கு போவேன். உங்க ஹையர் அபிஷியல்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லார்கிட்டையும் போவேன். அவ்வளவு ஏன் சிஎம் கிட்ட கூட போவேன். அதனால இவனை விட்டுறாம உள்ள வச்சு லாக் பண்ணுங்க. இந்த மாதிரி போதை பொருள் கடத்துற நாய்ங்களெல்லாம் மன்னிக்கவே கூடாது. சரிங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். ஏய் வாடா. சரிங்க சார். வாடான்றல. வாடா. போடான்றல. போடா. ஏன் ஹஸ்பண்ட் தப்பு பண்ணல. தப்பு பண்ணது இவன். இவங்க பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு
ஏன் ஹஸ்பண்ட் மேல பழி போட்டிருக்காங்க. டிஐஜி சார், நீங்களே சொல்லுங்க. இந்த கும்பலை நாங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கோம். எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல. இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு வீராவும் மாறனும் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க. மாறன் நிரபராதி, அவரு மேல எந்த தப்பும் கிடையாது. நியாயமா இந்த சொசைட்டியும் எங்க டிபார்ட்மெண்ட்டும் வீரா மாறன் 2 பேருக்கும் நன்றி தான் சொல்லணும். இவங்க 2 பேரும் தான் உயிரை பணயம் வச்சு இவங்களை எங்களுக்கு பிடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏரியாவுக்கு 10 பேர் இருந்தாங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே கொஞ்சம் வேலை குறையும். சாரி சார், உங்க பையனை தப்பா நினைச்சு அரெஸ்ட் பண்ணி உங்களையும் கஷ்டப்படுத்திட்டோம். நாங்க வரோம் சார். ஏய், ஏய், எழுந்துட்டு வாடா. வாடா. வீரா மாறன், நான் வரேன். போ. வாங்க போலாம். போலாம். மாறா, மாறா, ஏய் கலக்கிட்டடா. குற்றவாளியை பிடிச்சு நீ நிரபராதி நிரூபிச்சிட்டடா. பெருமையா இருக்குடா. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இனிமே சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். உனக்கு நிறைய கண் திருஷ்டிடா, அதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இனிமே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பா, வீரா சொன்ன மாதிரி மாற நிரபராதி நிரூபிச்சிட்டா. நீங்க அவசரப்பட்டு மாறன ரொம்ப தப்பா பேசிட்டீங்கப்பா. நான் மாற உன் புள்ளதான் இருந்தாலும் நீ பேசுனதுக்கெல்லாம் அவன்கிட்ட மன்னிப்பு கேளுனா. நான் கேளுனா. நான் என்ன நான் பாக்குற, நீ பேசுனதெல்லாம் தப்புன்னு உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் என்னன்னா அவன்கிட்ட மன்னிப்பு கேளுனா. நான் மன்னிப்பு கேட்டு அவனை வீட்டுக்குள்ள கூப்பிடுனா. வீரா, மாமா, இவருக்கு நீங்க அப்பா, எனக்குமே நீங்க அப்பா மாதிரி தான் இருக்கீங்க. நீங்க எங்க கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் மாமா. நாங்க ஏதாவது கோவத்துல வார்த்தை தப்பா பேசிருந்தா எங்களை மன்னிச்சுக்கோங்க. 2 பேரும் உள்ள வாங்க. வா, வாங்க. வா மாறா. ஏமா ஏன் நிக்கிறீங்க? உள்ள வாங்க. மாமா, எனக்கு உங்க மேல பெரிய மரியாதை இருக்கு. நான் உங்களை என் அப்பா மாதிரி தான் பாக்குறேன். இது ஒண்ணும் முதல் தடவை இல்ல மாமா. நான் நிறைய தடவை பார்த்துட்டேன். என்ன பிரச்சனை நடந்தாலும், அது யார் மூலியமா நடந்தாலும், நீங்க வெளியில போக சொல்றது மாறனதான்.